மாஸ்டருக்கு ட்ரோலுக்கு ஒரு 1v1. ஆமா மாஸ்டருக்கு ட்ரோலுக்கு 1v1. ட்ரோல் கிளம்பிட்டானே. ட்ரோல் கிளம்பிட்டான். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்கலண்ணா திடீர்னு எனக்கு. உனக்கு இப்போ கேட்குதா? ரொம்ப கம்மியாக கேட்குது. இரு மைக் ஆஃப் பண்ணான். ஓகே பாரு. மாஸ்டர் 1 HP. மாஸ்டர் நாக் அவுட்டு. மாஸ்டர் அகால மரணம் அடைந்தான். சாய் ஜோனுக்குள்ள போயிட்டான். சாய் ஈவென்ட்குள்ள போயிட்டான். சாய் ஈவென்ட்குள்ள போயிட்டாங்க. போச்சு யூபிடிஎஸ்குள்ள மாட்டிக்கிட்டாங்க நினைக்கிறேன். தனித்தனியாக வளர்றாங்க இவங்க. பேக் அடிச்சிட்டாருண்ணே. விக்கி பொறுமை காத்து கொண்டிருக்கான். வெயிட் பண்ணுறான். டோனி கூப்பிட்றான். டோனியை வாபுறான். 1 HP. அவ்வளோதான் நாக்கு. வெறியான நாக்கு. யூபிடிஎஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு. யூபிடிஎஸ் 6 கில்ல. டோனி நாக்கு. இல்லை 1 HP 2 பேரும் 1 HP. அங்கே பாரு உடைக்கிறாங்க பாரு. யூபிடிஎஸ்ல உடைக்கிறான் பாரு. யூபிடிஎஸ்ல 2 பேர் 1 HP. ஒரே ஒருத்தன் அங்கே பார்த்தில எடுத்துட்டு வந்தோடனே என்ன ஆகுதுன்னு. அதுதான் லக்காட்டம் ஆடக்கூடாது இவனுங்க. லக்காட்டம் மேலே இவனுங்க போட்டனால தான் எல்லாம் மைனஸ் ஆகுது இவனுக்கு. இவனுங்க பொட்டன்ஷியல் இவங்களுக்கே தெரியல. கடைசி மேட்ச் வேற ஃபுல் ஃபிளாங்க் அடிக்கிறாங்க. ஆனா இவனுங்க ஒரு 7 கில். அடுத்து இவங்க SLBTS ஒரு 5 கில். டோனி மாட்டிக்கோ நினைக்கிறேன். டோனி தூக்கிடுவாங்க. 4 பேர் போட்டுருவாங்க எனக்கு டோனியை. இல்ல வெறியான ஃபிளாங்க் டோனி. மேலே இறங்க பார்ப்பான்னு நினைக்கிறேன். டோனி ஐரன் எடுக்க பார்ப்பான். 4 பேர் 4 பக்கம் சுத்துறாங்க பாரு அந்த டீமை. திருச்சி விவேகம் போடுறானுங்க. அப்புறம் ரவுடி ஓபி நாக் அவுட்டு. அபிஓபி நாக் அவுட்டு. ஒவ்வொரு காயா தூக்குறாங்க. யூபிட்ட சொல்ல ஒவ்வொரு காயா தூக்க போறாங்க. அங்க பாரு டோனி இந்த வந்துட்டான். அவ்வளவுதான். மறுபடியும் ஒரே ஒருத்தன். அவ்வளவு. ஐயோ ப்ரோ திருசூல வியூகம் போட்டு 4 பேரையும் ஒரே செகண்ட்ல ஒவ்வொரு கையா தூக்குறானுங்க. போற 8 கில்லு. பீட்டஸ் எங்க போகுது? பீட்டஸ்ல இருக்கிற 4 பேர் மேல போயிட்டானுங்க பாருங்க. மேல எடுத்தா அது ஒரு கில்லு ப்ரோ. அது ஒரு 5 கில்லு எடுத்தா கூட 13 கில்லு ஆகி போயிரும் ப்ரோ. ஆனா மேல இவனுக்கு ஒட்டுக்க விளையாடணும். ஆனா இவனுக்கு எல்லாம் பிரிஞ்சு ஆடுறானுங்க. அதான் மைனஸ் இவனுக்கு. டோனி பாருங்க 4 கில்லு 1v4 கிருப்பா போட்டு அவன் ஒத்த கையில ஒரு டீமை முடிச்சுட்டான். முன்னாடியே SLBTS ஜெயனி 1 டீம் பா. ஏன் டீமா? SLBTS பா. JJLBT. ஓகே. அவங்க இல்லாதனால அந்த டீம் ஒத்துக்க மாட்டீங்க. ஓகே. ஏன் டீம் வந்து OGBTS. ஓகே. இந்த மேட்ச் கண்டிப்பா ஓச்சியோட வின் தான் இருக்கணும். ஓடு கிசா நாக் அவுட். வெரியான நாக் அவுட். கிசா நாக் அவுட். தூக்குறாங்க. ரெனால் நாக் அவுட். ஐயோ என்ன நடக்குது? ஒரு மாதிரியா வளர்றாங்களே. கைக்கு நெருப்பு. அகால மரணம் அடிஞ்சிரு படிப்போ. 1 HP. சரியான நேடு சாய்ப்ரோ போட்டது. அவ்வளவுதான் முடிச்சே. டமால். ஒரே ஒரு ஐ பச்சான். அவனு டமால். 1 HP. அவ்வளவுதான் மரணம். டமால். சொன்னா மாதிரியே தூக்கிட்டாங்க ப்ரோ. ஒவ்வொரு டீமையும் ஒவ்வொரு செகண்ட்ல போடுறாங்க ப்ரோ. ஒவ்வொரு டீமோட செகண்ட்ல அடிக்கிறாங்க ப்ரோ. ஒவ்வொரு செகண்ட்ல போடுறாங்க ப்ரோ. ஒவ்வொரு செகண்ட்ல தூக்குறாங்க ப்ரோ. ஒவ்வொரு செகண்ட்ல 1 செகண்ட் ஒன்லி கேம் போடுறாங்க. 1 செகண்ட் ஒன்லி கேம். போடு 1 HP. மறுபடியும் நாக் அவுட். SRல ஒரு நாக்கு. SRல ஒரு நேடு வச்சிருக்கான். போடு வெரியான நேடு. போடு. டோனி என்னென்னோ பண்றானே. கிடுப்பா அப்படின்னா 13 கில்ல. போடு 14. டோனி ஒரு ரெஃப்ளெக்ஸ். போடு 2 செவரேதி குச்சத டோனி. ஓஜில ஓட்டு வெளுவெளு புளுபுளு அப்படின்னு போட்டுக்கிறான். 15 கில்லு. ஓஜியால மறுபடியும் ஃபினிஷ் பண்ண முடியாம போயிருமா? இங்க விக்கி தான் முன்னாடி ஒரே ஒருவன் விக்கி. மேல போய் இது குதிரையை தூக்கணுமா? குதிரை ரொம்ப முக்கியமானதா? SRG தினேஷ்ல ஒரே ஒருவன் மேல போய் குதிரை எடுக்கிறது ரொம்ப முக்கியமா? ஹீலிங் முக்கியமானதா? ஹீலியர்ஸ் முக்கியமானதா? பாப்போம். பார்க்கில் கூட நல்லா வேலை பார்த்துச்சுப்பா. ஆனா இது ஹீலியன் சுத்த சொத்த ப்ரோ. வேஸ்ட். உண்மையாலே வேஸ்ட். ஆமா தூக்க கூட மாட்டேங்குது. ஹீல் பண்ண மாட்டேங்குது. எதுவும் பண்ண மாட்டேங்குது. பீக்குட்டி
சரியான ஒரு நேடு ஒண்ணு போட்டாங்க. 1 நிமிஷம் எஸ்ஆர்ஜி தினேஷ்க்கு அடி விழுது. அவ்வளவுதான் தினேஷ் அகாலம் பண்ணலாம் 15 16 16 விக்கி மட்டும் தான் இருக்கான். விக்கி மட்டும் தான் இருக்கான். 16 17 நோக்கி போறாங்க. 2 நிமிஷம் இருக்கு. 17 நோக்கி போறாங்க. 1v3 ஆகுமா இல்ல 3v1 1v3 3v1 3v1 1v3 1v3 3v1 3v1 1v3 மரணமா மரணம் அவ்வளவுதான் மரணம் அவ்வளவுதான் மரணம் மரணத்தை முத்த விட்டது 17 இல்ல இல்லன்னாங்க. ஆமா ஈவென்ட்ல அவ்வளவுதான். மாஃபியா மாஃபியா ஓபன் 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 அடுத்த நிமிஷம் கிளம்புறான் பாரு. மாஃபியா கடப்புன்னு கிளம்புறான். அப்படியே ஆளை விடுறாங்க அம்மால அப்படிங்கிறான் பாரு. அவ்வளவு எஸ்என்டி தூக்குறாங்க. எஸ்என்டி தூக்குறாங்க. எஸ்என்டி தூக்குறாங்க. எஸ்என்டி தூக்குற 1 HP சார்ஜ் 1 HP. ரெஸ்கார்ட் ஓஹோ ரெஸ்கார்ட் தூக்கிட்டாங்க. 2 பேர் நாக்கு மாஃபியா நாக்கு ரெஸ்கார்ட் நாக்கு மாஃபியா கால மரணம். ஆனா செல்ஃபில் இருக்கு. சார்ஜ் தூக்குறான். சார்ஜ் நந்து சேர் தூக்குறான். 1 HP 1 HP just 1 HP 0.1 HP. மட்டன் போறாங்க. அவ்வளவுதான் மரணம். ஆனா அங்க கவர் வெறியான கவர் கொடுத்தான்டா அவன். உண்மையான சாட்சி வெறியான கவர். மாஃபியா வெந்திட்டான். மாஃபியா வெந்திட்டான். மாஃபியா வெந்திட்டான். பெண்கள் பிசினஸ் ஓஜியா பெண்கள் டீம் ஓஜியை முடிச்சுருவாங்க. எப்படி இருக்கும்? இப்போதைக்கு வேற எதனா மாத்திடலாமா இல்ல புரியல புரியல என்னது வேற ஏதாவது ஒரு டீமை பாப்போமா? ஓ இங்க தான் பெண்கள் இருந்தாங்க ஆக்சுவலி. அப்ப அவங்க வந்து கார்த்திகா நாக் அவுட். கார்த்திகா நாக் அவுட். ஒரு கில்ல தூக்கிட்டாங்க. ஒரு கில்ல தூக்கிட்டாங்க. 18 18 டோனி ஒரு 6 கில்ல. டோனி ஒரு 1.5 டீம். அவங்க மறுபடியும் பிடிக்கிறாங்க. மறுபடியும் ரேட் போடுறாங்க. ஒருத்தர் நாக் ஆக போறாரு இல்ல 1 HP 1 HP 1 HP. ஹைப்பர் சான் மட்டும் தான் இருக்கு. ஹைப்பர் சான் வந்து இதா ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாப்போம். ஓஜிக்கு தாம்பா மறுபடியும் சோனு. ரியாட் பாரு ஒரு ஓரத்தை பிடிச்சாங்க பாரு. எப்படி நிக்கிறாங்க பாரு ரியாட். வெறியா. எங்களை தாண்டி ஆமா ஆமா ஆமா. உம்மாலோட வாதல் குஞ்சிடா. ரியாட் கிட்ட எங்களை அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. இப்ப அடுத்து எஸ்என்டி ரியாட் கிட்ட அடிக்கிறாங்களே. ரியாட்டோட பிஆர்டிஎம் எஸ்என்டில ஒரு நாக்கு. எஸ்என்டி பிஆர்டிஎம் எடுத்துட்டு வராங்க ரியாட் கிட்ட. எஸ்என்டி விசஸ் ரியாட். எஸ்என்டி விசஸ் ரியாட் நடந்துச்சுனா டிஃபெண்டிங் டீம் விசஸ் இந்த டீம் நடக்கும்பா. வெறியா. ஆமா பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இருக்காங்க. பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்குமா எஸ்என்டி பார்த்துட்டாங்க. ரியாட்டை பார்த்துட்டாங்க. ரியாட்டுக்கு ஏதோ மோட்டரோ ஏதோ போட போறாங்க. ரியாட் ஏதோ மோட்டர் ஏதோ போட போறாங்களா இல்லை கிளம்புறாங்கன்னு தெரியலையே. கிளம்புறாங்க. எஸ்என்டி கிளம்புது. ஏன் எஸ்என்டி அடிக்கல ரியாட்டை? பக்கத்துலேயே இருக்கானுல்ல. சுட கூட ட்ரை பண்ணல. வண்டியை உடைக்கிறாங்க. எஸ்என்டி தூரத்துல இருந்து வண்டியை உடைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரா ஸ்பிளிட் ஆகி வண்டியை உடைக்கிறாங்க. ரியாட் டிப்குள்ள போயிடுச்சு. எஸ்என்டி இவன் நினைச்சா அடிச்சுக்கலாமே ரியாட்டை. போறாங்க போறாங்க மறுபடியும் போறாங்க. ரியாட்ட மறுபடியும் போறாங்க. சொன்ன மாதிரி ஹைப்பர் சேன் இந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இவங்க பக்கத்துல இந்த இவங்க 5 உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க. ரியாட்டை உடைக்கிறாங்க. ரியாட்டோட வண்டி புகையுது. ரியாட்டோட வண்டி புகையுது. ரியாட்டோட வண்டி புகையுது. 2 எஸ்என்டி உள்ளார வருது. ஒரு நாக்கு ஒரு நாக்கு ஒரு நாக்கு. மறுபடியும் உடைக்கிறாங்க. ரியாட்டோட வண்டி உடைக்கிறாங்க. ஒரு நாக்கு. ரியாட்ல ஒருத்தனை தூக்கிட்டாங்க. ரியாட்ல ஒருத்தனை தூக்கிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. எஸ்என்ல 2 பேர் இருக்காங்க. அந்த வண்டி உடைச்சாங்க. ரியாட்டோட ஒரு பிஆர்டி மகால மரணம். ரியாட்டோட ஒரு பிஆர்டி மகால மரணம் முடியுது. இப்போ தூக்க போறாங்க. 1 HP. ரியாட்ல இன்னொரு தூக்கிட்டாங்க. ரியாட்ல இன்னொரு தூக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் ரியாட்ல தூக்கிட்டாங்க. ரியாட்ல 2 பேர் டிஃபெண்டிங் டீம்ல 2 பேர். ஒரே ஒரு பிஆர்டி மட்டும் தான். உடைக்கிறாங்க. பிடிஎஸ் 20 கிலோ அடிச்சு அதுக்குள்ளார. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணது பிடிஎஸ் 3 கிலோ அடிக்கணும். ரியாட் எஸ்என்டி உடைக்கிறாங்க பாவரியா. ஆக்சுவலா எஸ்என்டி பட்டது பிடிஎஸ்க்கு நல்லது. அது தெரிய மாட்டேங்குது. ஆமா एक्चुअली டிஃபெண்டிங் டீம். ஆமா டிஃபெண்டிங் டீம். கடப்பாரமா நின்னுட்டாங்க. அங்க பாரு அதையும் உடைக்கிறாங்க. அதையும் உடைக்கிறாங்க பாரு. அதையும் வருஷம். அதையும் வருஷம். பங்காளி 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 வர பார்த்துட்டான். போயிட்டு எஸ்என்டி ஒரே ஒருத்தன் கிளம்பிட்டான். கிளம்பிட்டான் 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 கிளம்பிட்டான்.
கூட்டமே இருக்காங்களே என்ன இந்த பாம் ஷாப் பில்டிங்ல. ரியாட்ல 2 பேர் சரி பண்ற கண்ணு இல்லையா என்ன? அவன் போனதே தெரியாம இவங்க நேரு போட்டுக்கிறாங்கப்பா. அவன் போய் 2 மணி நேரம் ஆகுது. ஃபுல்மேன் ஸ்குவாடா இருக்கும் 2 அணி. ஒன்னு ஓஜி பிடிஎஸ், இன்னொன்னு எம்எல்ஜி ஓஜி. பிரியா அப்பா ரொம்ப நேரமா இந்த இவங்க பெண்கள் டீம்கிட்ட வந்து கிரீர்பா போட்டுக்கிறாங்கப்பா. பீட்டஸ் இன்னும் 3 கில் தான். கில்லு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போதைக்கு. வின் வேணும்னா வின்னு தான் மேட்டர். பிரியா கேமிங் நாக் அவுட் அகால மரணம் அடைஞ்சிருச்சு. ரியாட் மறுபடியும் உள்ள வராங்க. ரியாட் கார் எடுத்துட்டு உள்ள வராங்க. ரியாட்டோட பிஆர்டியை முடிஞ்சதுனால அநேகமா ரியாட் பிடிஎஸ் குத்து நினைக்கிறேன். அநேகமா எனக்கு தெரிஞ்சு இல்லையா குத்தல. ஜோன் ஏறாங்க. இந்த டீம்ல அபி அந்த இப்ப வந்து கார் ஸ்ப்ரே போட்டாவணும். பிடிஎஸ் கிட்ட தண்ணி வண்டி இருந்துச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. பிடிஎஸ் இப்ப நடந்து போனோம், பிரச்சனை ஆகுமா? தண்ணி வண்டி யாரோ வச்சிருக்காங்களே. எம்எல்ஜி தான் தண்ணி வண்டி. ஆமா எம்எல்ஜி தண்ணி வண்டி வச்சிருக்கு. எம்எல்ஜி இன்னும் ஜோனுக்குள்ள இருக்கு. பிடிஎஸ் ஜோனோட கார்னர் பிடிக்கிறாங்க. பெண்களை நீ உள்ள வரணும், ஜோனுக்குள்ள வரணும். உள்ள வர முடியல அவங்களால. அபிஓபியை பிடிக்கிறாங்க. அபிஓபி ஐப்பர்ச்சான் உள்ள வரான். ஐப்பர்ச்சான் உள்ள வர பாக்குறான். உள்ள வர முடியல. ஐப்பர்ச்சானால ஹீல் பேட்டில் பண்றான். ஐப்பர்ச்சானு அபிஓபி ஹீல் பேட்டில் பண்றான். எல்லாருமே உள்ள வர பாக்குறாங்க. கார்ல உட்காந்து அடிப்பாங்களா? அபிஓபி கார்ல போதுக்குறாங்க. அகால மரணம் அடைந்தான். அகால மரணம். இல்ல மரணம் அடைஞ்சிரும். அவனால ஹீல் பண்ண முடியாது. மரத்தை பண்ணுவது. பெண்கள் டீம் முடிஞ்சிருச்சு. 22 கில் அடிச்சாங்க. 22 கில். இன்னும் ஒரே ஒரு கில். மேட்ச் வின் பண்ணா போதும். மேட்ச் வின் பண்ணா ஓஜி டிராஃபி வின் பண்ணிடும். ஃபைனல் போக்கு போயிடுவாங்க. பாப்போம். எம்எல்சி ஃபுல் ஸ்குவாட்ல 3 பேர் தான். ஒருத்தன் அகால மரணம் அடைஞ்சிட்டான். மேன் லாஸ் ஆயிடுச்சு. ரியாட்ட முடிக்கிறாங்க. ரியாட் 1 HP. ரியாட்டோட வீல் எல்லாத்தையும் பஞ்சர் பண்றாங்க. பால் அங்க இருந்து ஓஜி இது போடுது. ஆமா மோட்டர் இங்க தான் வந்து விடுது. போடு ரியாட் எனர்ஜி. தூக்கிட்டு அங்க இருந்து என்ன டிஃபெண்டிங் டீம் தூக்குறாங்க. ஓஜி டிஃபெண்டிங் தூக்குது. ஆர் யூ சீரியஸ்? 23 பால் ரியாட் வெரி குட். ஐயோ இப்போ எஸ்என்டில ஒருத்தர் வேலை பார்க்கலாம். எஸ்என்டில வேலைய பார்க்க போறானா? எஸ்என்டில பிஆர்டி மோட உட்கார்ந்திருக்க ஒருத்தன். போடு மறுபடியும் முடிச்சாங்க. ரியாட்ட டிஃபெண்டிங் டீம் உடைச்சே விட்டாங்க. எம்எல்ஜி மட்டும் தான் ஜெயந்த பாக்கவே இல்லை. அவங்க இன்னும் பார்த்தாச்சு நேடு வருது. ஆனா கரெக்ட் ஆகல. இல்லையே ஸ்மோக் போட்டு தான் உள்ள போறாங்க. எம்எல்ஜி ஜெயந்த் இப்ப தான் உள்ளே போறான். மல்டிபிள் ஃபிட் ஆகுது. ஓஜி மல்டிபிள் ஃபிட் ஆகுது. ஜெயந்த் இப்ப தான் தூக்குறாங்க. ஜெயந்த் நாக் அவுட்டா. ஜெயந்தோட பிஆர்டி முடிஞ்சிருச்சு. ஆனா ஜெயந்த் என்ன ஜோனுக்குள்ள தான் இருக்கான். பிடிஎஸ் வந்து மல்டிபிள் ஃபிட் ஆகுது. இது இல்ல அவங்ககிட்ட தண்ணி வண்டி தான் இருக்கு. ஒரு நேடு அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு நாக் அவுட். எம்எல்ஜி உடைக்கிறாங்க. அவ்வளவுதான் உடைச்சாங்க. எம்எல்ஜி ஒரே ஒருத்தன். ஐயோ கடைசி மேட்ச் அவன் வர. கடைசி மேட்ச் வேலையை காட்டிட்டான். பிடிஎஸ் கடைசி மேட்ச் டிராஃபி தூக்கிட்டான். உமால கடைசி மேட்ச் இறக்கிட்டான்டா. ஆர் யூ சீரியஸ்? இறக்குறான்டா. முதல் டிராஃபியை தூக்கிட்டான் ப்ரோ.